வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம் ஒரு மிகவும் பழமையான 1000லேருந்து 2000 வருஷம் மிகவும் பழமையான ஒரு தேவார பாடல் பெற்ற ஒரு திருக்கோயிலை தான் பார்க்க போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தலைஞாயிறில் தாங்க இருக்குது. சரி, இந்த கோயிலை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறவி பிணிதி இருக்கும் அருள்மிகு குற்றம் பொருத்தநாதர் திருக்கோயிலுக்கு தான் இப்போ நீங்கள் வரப்போகிறீங்க. என்னோட தான் பயணம் செய்ய போகிறீங்க. பார்த்துங்க, தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் காவிரி வடகரை தலங்களில் 27வது திருத்தலமாக நம்மளுடைய தலைஞாயிறு அருள்மிகு குற்றம் பொருத்தநாதர் திருக்கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. சரி, இந்த கோயிலை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல்ல கோயிலுக்குள்ளார போகலாம். வாங்க, கோயிலுக்குள்ளே நுழையும் போதே நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அங்கே யாகம் வளர்த்துருந்துருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக 2வது நாள் யாகம் தான் நடந்தது. நாங்கள் போன அன்றைக்கி சங்காபிஷேகத்துக்கு தேவையான சங்கு 108 சங்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் யாகம் நடத்தியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சுங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கோயிலுடைய தல வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 வரலாறு இருக்குங்க. இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா, இலங்கை வேந்தன் ராவணனுடைய மகன் மேகநாதன் புஷ்பக விமானத்தில் போயிட்டுருக்கிறாரு. அப்படி போகும்போது ஒரு இடத்துல அந்த விமானம் போகாமல் தடைப்பட்டுடுது. உடனே அதுக்கான காரணத்தை ஆராயிறாரு. அதை ஆராயும் பொழுது அந்த விமானத்தோடைய கீழ்ப்பகுதியில் ஒரு சிவாலயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. உடனே என்ன செய்கிறாரு, அந்த சிவாலயத்துக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற சூரிய தீர்த்தத்தில் நீராடிட்டு அங்கே உள்ள சிவனை வழிபடுறாரு. சிவனை வழிபட்ட உடனேவே என்ன ஆகிடுது, அவருடைய தடை நீங்கி அந்த விமானம் பறக்க தொடங்குது. ஆனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சிவன் நம்ம இறங்கி வழிபட்ட உடனே நமக்கு இவ்வளோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தை தன்னுடைய எடுத்து போகிறதுக்காக என்ன செய்கிறாரு, உடல் வலிமையால் அப்படியே லிங்கத்தை அப்படியே பேத்து எடுக்க முயல்கிறாரு. எடுத்தாக்கா அவரால் அந்த சிவலிங்கத்தை அசைக்க கூட முடியலைங்க. அப்போ அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அது உடனே இது அப்பா ராவணனுடைய காதில் விழுந்தவுடனே அவர் ஓடுறாரு. போயிட்டு சிவன்கிட்ட போயிட்டு, என் மகன் செஞ்ச இந்த குற்றத்தை பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடுறாரு. உடனே வேண்டிக்கிட்டவுடனே சிவன் தான் உடனே என்ன செய்வார், இந்த பக்தர்களோட வேண்டுதலுக்கு செவி சாய்ச்சிருவார். உடனே என்ன பண்ணிட்டாரு, மேகநாதனுக்கு அருள் கொடுக்குறார். அவர் உடனே சுயநினைவு வர செய்த உடனே அவர் அதேமாரியே எழுந்திரிச்சு போயிடுறார். இதான் குற்றம் பொறுத்தவர் அப்படின்றதுக்கான பெயர் காரணம் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, தேவேந்திரன் தேவர்களுடைய தலைவன் இந்திரன். அவனை நமக்கு தெரியும். அவரை பற்றி அவர் டக்குன்னு கோவப்படுவார், டக்குன்னு சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி உள்ள ஒரு மனிதர், ஒரு தேவர். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் இந்திரன் அதாவது நம்மளுடைய இவர் சிவபெருமான் கைலையில் பூத உருவத்தோட தோன்றுறார். தோன்றினோடனே அது இந்திரனுக்கு தெரியல, அதுதான் சிவபெருமான் தெரியல. உடனே என்ன செய்கிறாரு, வஜ்ராயுதத்தை அவர் மேலே எரிஞ்சிடுறார். எரிஞ்சோடனே அப்புறம் பார்த்தா சிவபெருமானாக இருக்கிறார். உடனே தன்னுடைய குற்றத்தை உணர்ந்துடுறார். உணர்ந்துட்டு உடனே இறைவனை பூஜிக்கிறார். அதனால் சரி, இறைவனும் உடனேவே என்ன செஞ்சிடுவார், மன்னிப்பு கொடுத்துட்றார். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குற்றத்தை பொறுத்துக்கிறார். இந்த 2ம் தான் அவருக்கு இந்த பெயர் வர காரணமாக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா குற்றம் பொறுத்த நாதர் அப்படிங்கிற பேர் வந்தது. தேவர்களுக்கே செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் செய்கிற குற்றங்களையும் மன்னித்து அவங்களுக்கு வேண்டியவற்றை தரக்கூடிய அருள் வள்ளலாக இருக்கிறார் இந்த தலத்தில் எழுந்தரில் உள்ள குற்றம் பொறுத்த நாதர். இந்த கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. என்னென்னா, இந்த கோயிலில் இந்த விநாயகரை நான் பார்த்தேன். எல்லா இந்த பிரம்மாவை பார்த்தேன். பிரம்மாவுடைய இந்த விநாயகர் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அவருடைய கை நகங்கள் கூட தெளிவாக இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்களேன்.
அவ்வளோ கலை நயத்தோடு இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா பிரம்மாவுடைய வேஷ்டிலாம் மடிப்பு அப்படியே தெரிகிற மாதிரி எல்லாமே அப்படி ரொம்ப ரொம்ப அப்படியே இறையம்சத்தோடு இருக்குது. கலையம்சமும் இறையம்சமும் ஒன்றோடொன்று இணைந்து போட்டி போடுற அளவுக்கு நல்லா இருந்தது. அது நமக்கு ஒரு விஷயத்தை அந்த உச்சத்துக்கு கொண்டு போகும்போது நம்மளால் அதை ரொம்ப உணர முடியும் அப்படிங்கிறது அதில் தெரியுது. அப்படியே நின்று நான் பார்த்துட்டு அப்புறம் எடுத்துட்டேன். அப்படியே தெரியணும் அப்படிங்கிறத கிட்ட போய் எடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்களேன், நகம் அந்த குழியோடு இருக்கிறது கூட அழகாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பிரம்மாவுடைய வேஷ்டியை பாருங்களேன், அதில் அந்த மடிப்பு அழகாக பாருங்கள், ஒரு நிமிஷம் பார்த்திங்களா, அழகாக அந்த மடிப்போடு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இத்தலத்தினுடைய மூலவர் தான் நமக்கு தெரிஞ்சிட்டார். அவர் தான் நம்ம குற்றம் பொருத்தநாதர், அபராத சமேஸ்வரர். அவரும் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிருக்கிறாரு. அடுத்தது அம்மையார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கோல்வளை நாயகி, அதாவது விசித்திர வளையாம்பிகை அப்படின்ற பேரில் இருக்கிறாங்க. இந்த அம்பாள் ரொம்ப கேட்டதும் எல்லாத்தையும் கொடுக்குறவங்க அப்படின்னாங்க. என்ன வேண்டுனாலும் குழந்தை வரம் வேணும்னாக்கா அது மாதிரி தராங்களாம். அதே போல் சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரரும் அவருடைய மனைவி சண்டிகேஸ்வரியோடு எழுந்தருளி இருக்கிறாங்க அந்த கோயிலில். அதனால் சில பேருக்கு குழந்தை பிறந்து இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த கோயிலுக்கு அவங்கள்ட்ட வேண்டிக்கிட்டாங்கன்னா என்ன குழந்தை வேணும்னு வேண்டிக்கிறாங்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக நம்பப்படுது. சரி, இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா சீர்காழி சட்டைநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை போலவே இது ஒரு மலைக்கோயில் அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே வழிபடுபவர்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் தாயின் கருவில் பிறக்கும் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. அதாவது மறுஜென்மம் கிடையாது இந்த கோயிலுக்கு வந்தால் அப்படிங்கிறது அது ஐதீகம். அவங்க இந்த கோயிலுக்கு யார் வணங்குறாங்களோ அவங்க சிவனின் பாதத்தில் சேர்ந்துருவாங்களாம் மறுஜென்மம் இல்லாமல் அப்படிங்கிறது. இந்த கோயிலை பார்த்திங்கன்னா 72 மகரிஷிகள் இந்த கோயிலை வழிபாடு செய்து அவங்களுக்கு முக்தி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். அடுத்தது, இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு அறச்செயல் செஞ்சோன்னா அது 10 மடங்கு பலனை தருமாங்க. ஒன்று 10 பெருகுமா. ஒரே ஒரு சின்ன நல்ல விஷயம் செஞ்சால் கூட அது 10 மடங்கு நல்ல விஷயமா பெருகும். அடுத்தது, கோயிலுடைய முதல் தளத்தில் பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வரரும், 2வது தளத்தில் சட்டைநாதரும் அருள் பாலிக்கிறார். அதாவது இப்போ மலைக்கோயிலுக்கு நாம் போகணும் அப்படின்னு சொன்னால் மாலை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் போக முடியும். அதில் பார்த்திங்கன்னா ஆண்கள் வேஷ்டி கட்டிக்கிட்டு வரணும், பெண்கள் புடவையில் இருக்கணும், அப்போ தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, இங்கே ஞானசம்பந்தரும் சுந்தரரும் பாடியிருக்காங்க. கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே அப்படின்னு ஞானசம்பந்தரும், கற்றோர்தம் இடர்தீர்க்கும் கருப்பரியலூர் அப்படின்னு சுந்தரரும் பாடியிருக்காங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் பார்த்திங்கன்னா சுற்றமுடு என தொடங்கும் தேவார பாடலை பாராயணம் செஞ்சு வந்தால் நம்ம அந்த கல்வி அறிவு யாருக்கு படிப்பு நல்லா வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த சுற்றமுடுன்னு தொடங்குற அந்த பாடலை பாடுனா, தேவார பாடலை பாடுனா அவங்களுக்கு கல்வி அறிவு மேம்படும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. சரி, இந்த கோயிலுடைய எல்லா விவரமும் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தலை விருட்சம் என்ன அப்படின்னா கொடி முல்லை. அந்த முல்லை கொடியோடைய பந்தல் கீழே தான் அந்த விநாயகரும் அவருடைய அப்பாவும் சிவலிங்க வடிவத்திலையும் 2 பேருமே அங்கே இருக்கிறாங்க. அடுத்தது தீர்த்தம்னு பார்த்திங்கன்னா சூரிய புஷ்கரிணி, பொற்றாமரை, இந்திர தீர்த்தம். அடுத்தது, இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அருள்மிகு குற்றம் பொருத்தநாதர் திருக்கோயில் தலைஞாயிறு, திருக்கருப்பரியலூர்
மயிலாடுதுறை மாவட்டம், தமிழ்நாடு. அங்கே தான் இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சுதுன்னா வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கோயிலை பற்றின எல்லா விவரங்களும் சொல்லியிருக்கோம். அதோடு இல்லாமல் யாகம் அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்க பாருங்கள். தீபாராதனை நடக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வேண்டிக்கோங்க. முடியும் பொழுது ஒரு தடவை அங்கே வந்துட்டு போங்க. நல்லதே நடக்கும், நன்மையும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை மற்றவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அல்லது உறவினர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. நன்றி.